வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நம்ம 9th செகண்ட் யூனிட் ரியல் நம்பர்ஸ் மெய்யெண்கள் டாப்பிக்கில் ஒரு 5-6 வீடியோஸ் பார்த்துருந்தோம். ஒவ்வொரு டாப்பிக்கை பேஸ் பண்ணி அவங்க எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத. இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக அந்த புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு 20 கேள்விகளுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி இதிலேருந்து சில கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெட்லேயும் கேட்டிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறதால ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. இதில் பாருங்கள், அவங்க புக் பேக்கில் கொடுத்துருக்கிறதுல முதல் கேள்வி, n என்பது ஓர் இயல் எண் எனில் ரூட் எண் என்பது. எண்ணுங்கிறது ஒரு இயல் எண் வச்சுப்போமே. இயல் எண்கள் அப்படின்னா எங்கேருந்து ஆரம்பிக்கும்? 1, 2, 3ன்னு ஆரம்பிக்கும் இல்லையா? அது அப்படி இருந்துச்சுன்னா ரூட் எண் அப்படிங்கிறது என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் எப்போதும் இயல் எண், வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ எண்ணுக்கு 2ன்னு எடுத்துக்கிறோன்னா ரூட் 2ங்கிறது இயல் எண் கிடையாது பாருங்கள். அதனால் இது கிடையாது. எப்பொழுதும் ஒரு விகிதமுறா எண், இதுக்கும் வாய்ப்பில்லை. ஏன்னா எண்ணுங்கிறது 4ன்னு எடுக்கிறோம் அப்படின்னா, இல்லை 1ன்னே எடுக்கிறோம் அப்படின்னா 1க்கு ரூட் எடுத்தால் 1ன்னு வந்துடும். அப்போ அது விகிதமுறா எண் கிடையாது. எப்பொழுதும் ஒரு விகிதமுறு எண், இதுக்கும் வாய்ப்பில்லை. ஏன்னா ரூட் 2ன்னு வருதுன்னா அது விகிதமுறு எண் கிடையாது. 4வது ஆப்ஷன் பாருங்கள், ஒரு விகிதமுறு அல்லது விகிதமுறா எண், இதுதான் கரெக்டானது. ஒரு விகிதமுறு எண்ணாகவும் இருக்கலாம், விகிதமுறா எண்ணாகவும் இருக்கலாம். ஏன் அப்படின்னா ரூட் 1ன்னு எடுக்கிறோம் அப்படின்னா 1ன்னு கிடச்சிடும் விகிதமுறு எண். ரூட் 2ன்னு எடுக்கிறோம் அப்படின்னா ரூட் 2 தான் விகிதமுறா எண். ஸோ ரெண்டுத்தில் எது வேணாலும் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்றதால 4வது ஆப்ஷன் தான் சரி. சரிங்களா? அடுத்ததாக, பின் வருவனவற்றுள் எது உண்மை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை பற்றி தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக் மட்டும் தெரியணும். அந்த எண்களுடைய வரிசை, அதாவது நேச்சுரல் நம்பர் இயல் எண்கள், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முழு எண்கள் ஓல் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இன்டீஜர்ஸ் முழுக்கள், அதுக்கப்புறம் ரேஷ்னல் நம்பர் கியூ, அதுக்கு அடுத்தது இரேஷ்னல் நம்பர். இந்த ரேஷ்னல் நம்பரும் இரேஷ்னல் நம்பரும் சேர்ந்தது தான் ரியல் நம்பர். இதில் ஃபார்வேர்டில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கரெக்டு. உதாரணத்துக்கு அனைத்து இயல் எண்களும் முழு எண்கள், அனைத்து முழு எண்களும் முழுக்கள், இந்த மாதிரி ஃபார்வேர்டில் சொல்கிறாங்கன்னா கரெக்டு, ரிவர்ஸில் சொல்கிறாங்கன்னா தப்பு. இப்போ இதில் பாருங்கள், ஒவ்வொரு விகிதமுறு எண்ணும் மெய்யெண். ஆமாம், விகிதமுறு எண்ணுக்கு அடுத்தது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெய்யெண்களை சொல்கிறோம். மெய்யெண்கள் தான் ரியல் நம்பருங்கிறது, இது கரெக்டு. ஒவ்வொரு முழுக்களும் விகிதமுறு எண், இன்டீஜர்ஸ் எல்லாமே விகிதமுறு எண்கள். ஆமாம், இதுவும் கரெக்டு. ஒவ்வொரு மெய்யெண்ணும் விகிதமுறா எண், ரிவர்ஸில் வருது பாருங்கள். ஒவ்வொரு மெய்யெண் ரியல் நம்பரும் விகிதமுறா எண்கள், ரிவர்ஸில் வர்றதால இது தப்பு. ஒவ்வொரு இயல் எண்ணும் ஒரு முழு எண். ஆமாம், ஒவ்வொரு இயல் எண்ணும் ஒரு முழு எண், ஃபார்வேர்டில் வரதால் இது கரெக்டு. அவங்க கேட்டிருக்கிறது எது உண்மை அல்லன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ட் ஆன்சர் தான் உண்மை அல்ல. கேட்கலாம், டிஎன்பிஎஸ்சிலையும் கூட இந்த மாதிரி கேட்கலாம், டெட்லேயும் டிஆர்பிலையும் கேட்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3. சரிங்களா? அடுத்ததாக 3வது கேள்வி, இரு விகிதமுறா எண்களின் கூடுதல் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே விகிதமுறை எண்கள், விகிதமுறா எண்கள் அந்த ரியல் நம்பர்ஸில் ஒரு 5 வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா? அதை பார்த்தீங்கன்னா அதில் தனியாகவே இதை நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏன்னா 2 விகிதமுறா எண்களுடைய கூடுதல், 2 விகிதமுறா எண்கள், இப்போ ரூட் 3 ரூட் 2 இப்படின்னு 2 விகிதமுறா எண்கள், இதை கூட்டுறோம் அப்படின்னா கிடைக்கிற ஆன்சர் எப்பொழுதும் ஒரு விகிதமுறா எண்ணாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 2 விகிதமுறா எண்களை கூட்டுறோம் அப்படின்னா அது எப்போவுமே ஒரு விகிதமுறா எண்ணாக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா 1 + √3 அப்படிங்கிறது ஒரு விகிதமுறா எண், 1 - √3 அப்படிங்கிறது ஒரு விகிதமுறா எண். ரெண்டுமே வேறு வேறு நம்பர் தான். ரெண்டுத்தையும் கூட்டுறோன்னா என்னவாயிடும்? +√3 -√3 கேன்சல் ஆகிட்டு 2ன்னு நிற்கும். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது? ஒரு விகிதமுறு எண் கிடைக்குது. ஸோ எப்பொழுதும் விகிதமுறா எண்ணாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஒரு விகிதமுறு அல்லது விகிதமுறா எண்ணாக இருக்கலாம். ஆமாம், ரேஷ்னலோ இரேஷ்னலோ. ஏன்னா இப்போ இந்த உதாரணத்தில் ரேஷ்னல் நம்பர் கிடச்சிது, இதில் பாருங்கள் இரேஷ்னல் நம்பர் கிடச்சிருக்கு பாருங்கள். அதனால் ரெண்டுத்தில் எதுவாக வேணாலும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை ஒரு தனி டேபிளாகவே போட்டு நான் உங்களுக்கு முன்னாடி வீடியோஸில் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதனால தான் அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்கே நான் புக் பேக்குக்கு வர்றது. 4வது கேள்வி பாருங்கள், பின் வருவனவற்றுள் எது முடிவுறு தசம தீர்வுன்னு கேட்டிருக்காங்க. எது முடிஞ்சிரும் அப்படின்ட்டுன்னு. இதுக்கு நம்ம என்ன ஐடியா சொல்லியிருக்கோம் அப்படின்னா டினாமினேட்டரை பார்க்க சொல்லியிருக்கோம். டினாமினேட்டரில் 3, 7, 11, 13 இதெல்லாம் வருது அப்படின்னா அது முடியாமல் போய்கிட்டே இருக்கும். எங்கே? டினாமினேட்டரில். இதில் ஏதாவது ஒரு நம்பர் வந்துச்சுன்னா கூட அது முடிவுறா தசம விரிவு. அப்போ பாருங்கள், இவங்க கேட்குறது முடிவுறு. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 9ல் 3ன்னு வந்துடும், 3 9. அப்போ இது முடிவுறா தசம விரிவு. 15லேயும் 5 3 15 3 வந்துடும். 12லேயும் 4 3 12 3 வந்துடும். அப்போ இதெல்லாம் முடிவுறா தசம விரிவு. 64ல் உங்களுக்கு 3 7லாம் வராது. ஏன்னா 2 2 2ன்னு தான் பிரியுன்றதால 5/64 அப்படிங்கிறது தான் ஒரு முடிவுறு தசம விரிவு. சரியா? 5வது கேள்வி, பின் வருவனவற்றுள் எது ஒரு விகிதமுறா எண்? பார்த்த உடனே டக்குன்னு சொல்லிடலாம், பை தான் இதில் விகிதமுறா எண். கரெக்டாக? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த பை அப்படிங்கிறதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லி அதெல்லாம் விகிதமுறா எண் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஒருவேளை இதே பைங்கிறத அவங்க 22/7ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது விகிதமுறு எண். சரிங்களா?
இப்போ இங்கே ரூட் கொடுத்துருக்காங்களே சார், இது எப்படி விகிதமுறா எண் ஆகும் அப்படின்னா, ரூட் 25க்கு ரூட் எடுத்தோன்னா 5 ஆகிடும். ரூட் 9க்கு ரூட் எடுத்தோன்னா 3, 4க்கு ரூட் எடுத்தோன்னா 2ன்னு ஆகிடும் பாருங்கள். ஸோ இதெல்லாம் விகிதமுறு எண். அப்போ இதில் விகிதமுறா எண் எது அப்படின்னா பை. சரிங்களா? 6வது கேள்வி, 2 மற்றும் 2.5 எண்களுக்கு இடையே உள்ள ஒரு விகிதமுறா எண். 2க்கும் 2.5க்கும் நடுவில் வர நம்பர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரூட் 5 தான் வரும். ஏன் அப்படின்னா 5க்கு ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா ரூட் 4க்கு எடுத்தோன்னா 2 இல்லையா, ரூட் 5க்கு 2 விட அதிகமாக வருன்றதால 2 சம்திங் வரும், 2.1 இல்லை 2.2 வருன்றதால ரூட் 5ன்றது தான் 2க்கும் 2.5க்கும் நடுவில் வரக்கூடிய ஒரு விகிதமுறா எண். 11க்கு ரூட் எடுத்தோன்னா அது 3 விட அதிகமாகிடும். கரெக்டாக? ஏன்னா 3 9ன்றதால. அப்போ இது கிடையாது. ரூட் 2.5க்கு அது 2 விட கம்மியாக தான் வரும். ஏன்னா ரூட் 4க்கே 2, அப்போ இது அதை விட கம்மியாக வரும் இல்லையா? அப்போ இதுவும் கிடையாது. 8க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னாலும் 2.8 இல்லை 9 அந்த மாதிரி வரும். அதனால் இதுவும் இல்லை. ஸோ ஆன்சர் ரூட் 5. சரிங்களா? 7வது கேள்வி, 1/3 எந்த மிகச்சிறிய விகிதமுறு எண்ணால் பெருக்கினால் அதன் தசம விரிவு ஓர் இலக்கத்தோடு முடிவுறு தசம விரிவாக அமையும். அதாவது 1/3 ஒரு நம்பரால் பெருக்கணும். அப்படி பெருக்கும்போது அது ஒரு இலக்கத்தில் முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த நம்பரால் பெருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ பாருங்களேன், 1/10 பெருக்கணும் அப்படின்னா 1/3 × 1/10னா 1/30ன்னு வரும். கரெக்டாக? பையில் 3 இருந்துச்சுன்னாலே அது முடியாமல் போய்கிட்டே இருக்கும்னு இப்போ தான் சொன்னோம். அதனால் இது இல்லை. 2வது, இந்த 3/10யும் 1/3யும் பெருக்கணும்னா பாருங்கள், 3 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன நிற்கும்? 1/10. 1/10னா என்ன ஆன்சர்? 0.1. ஒரே இலக்கத்தோடு நினச்சி பாருங்கள், அவங்க தான் கேட்டாங்க ஒரு இலக்கத்தோடு அப்படின்ட்டு. ஸோ ஆன்சர் 2வது ஆப்ஷன் 3/10. அடுத்தது 1/7 = 0.142857 பார் எனில் 5/7 மதிப்பு என்ன? ஒன்றும் இல்லை, இதை அப்படியே 5ஆல் பெருக்க வேண்டியதான். பாருங்கள், 1 4 2 8 5 7ன்னு இருக்கா, × 5. ஏன் இங்கே 1/7 இங்கே 5/7ன்றதால 5ஆல். அப்போ 7 35 மீதி 3, 5 25 3 28 மீதி 2, 8 5 40, 42 42 மீதி 4, 2 10 4 14 மீதி 1, 4 5 21 21 மீதி 2, 1 5 5 2 7, 1 2 3 4 5 6 டிஜிட், 1 2 3 4 5 6 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோன்னா 0.714285 பார். ஆப்ஷன் 2. புரியுதா? ஜஸ்ட் 5ஆல் பெருக்கணும் அப்படின்னா முடிஞ்சிச்சு. அடுத்ததா 9வது கேள்வி, பின்வருவனவற்றில் பொருந்தாததை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது பொருந்தாததுன்னு? ரூட் 32 ரூட் 2 பெருக்கணுன்னா என்ன கிடைக்கும்? ரூட் 64. 64க்கு ரூட் எடுத்தோன்னா 8, ஒரு விகிதமுறு எண். இங்கே பாருங்கள், ரூட்டில் வகுத்தில் இருக்குன்னா கேன்சல் பண்ணலாம். 1 3 3 9 3 27. அப்போ 9க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 3, இதுவும் ஒரு விகிதமுறு எண். ரூட் 72 × ரூட் 8 பெருக்கணும் அப்படின்னா ரூட் ஆஃப் 8 16 மீதி 1 7 56 1 57 576. 576க்கு ரூட் எடுத்தோன்னா 24. ஸோ எல்லாமே ரூட் எடுக்கக்கூடிய நம்பராக தான் இருக்குது, அதாவது விகிதமுறு எண்ணாக தான் இருக்கும். ஆனால் அப்போ இது மட்டும் விகிதமுறா எண்ணாக தான் பாருங்கள். 18 18 18 54. அப்போ ரூட் 3ன்னு கிடைக்குது. கரெக்டாக? 3க்கு ரூட் எடுக்க முடியாது. அப்போ இது மட்டும் விகிதமுறா எண். ஸோ பொருந்தாதது ஆப்ஷன் 4. சரிங்களா? அடுத்ததாக 10வது கேள்வி, 0.34 பார் ப்ளஸ் 0.34 பார். இதில் பாருங்கள், இதில் நிறைய பேர் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னா 0.34 இங்கே 2 நம்பருக்கும் பார் போட்டிருக்காங்க. அப்போ 3 4 3 4ன்னு போய்கிட்டே இருக்கும். கரெக்டாக? இதில் பாருங்கள், 0.3 4க்கு மட்டும்தான் பார் போட்டிருக்காங்க. அப்போ 4 4 4ன்ட்டு எது மட்டும்தான் ரிப்பீட் ஆகும்னா 4 மட்டும்தான். ஸோ ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா 0.3 3 6 4 4 8 3 4 7 4 4 8 3 4 7 4 4 8. அப்போ எப்படி ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்கள், 0.6 8 7 8 7 தான் ரிப்பீட் ஆகுது. அப்போ 6 8 7 8 7க்கு மட்டும்தான் பார் வரும். அதை கொஞ்சம் கவனமாக போடணும். 0.687 பார் எதுக்கு மட்டும் வரும்னா 8 7க்கு மட்டும். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் இதற்குண்டான சரியான விடை. புரியுதுங்களா? இதில் மொத்தமாக அவங்க இந்த எக்ஸசைஸில் 20 கொஷின் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் நான் முதல் 10 கொஷினை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் 11வது கேள்விலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.